இப்ப தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சிகளும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே தங்க கட்சிகளுக்கான பிரச்சாரங்களையும் அது மட்டும் இல்லாம மத்த கட்சிகள் பண்ற பிரச்சாரங்களையும் தடுக்கவும் கெடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வகையில அரசியலா இருந்தா கூட, ஆனா இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க இந்த அரசியல் இவ்வளவு கேவலமா மாறும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது எப்படின்னு ஆதாரத்தோட பார்க்கலாமா? இப்ப ரீசெண்டா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல ஒரு பிரச்சாரம் பண்ண போறதா சொல்லி ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு பெர்மிஷன் வேணும்னு சொல்லி போலீஸ் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. ஆனா போலீஸ் அந்த இடத்த சர்ச் பண்ணி பார்த்துட்டு அது அந்த இடத்துக்கு தகுதியான இடம் கிடையாது, நீங்க இங்கே பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு இடம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் நேர்ல போய் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கொடுத்த அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சுட்டு போகும்போது கிட்டத்தட்ட 39 பேருக்கு மேல மூச்சு திணறி இறந்ததா நியூஸ்ல பரப்பப்பட்டுச்சு. பரப்புரையின் போது 10க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மயக்கமடைந்து அருகில் இருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தாவேகா தலைவர் விஜய் கரூரில் பங்கெடுத்த பிறகு இந்த பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்திருப்பது. கரூர் அரசு மருத்துவமனையில் மட்டும் 23 சடலங்கள். கூட்ட நெரிசல்ல இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 34 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நியூஸ் மூலியமாவும் விஜய்க்கு எதிராக பேசுறவங்க பேசுற வார்த்தைகள். ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா? எந்த விஷயமா இருந்தாலும் தீர ஆராய்வதை மெய்ங்கிற மாதிரி எங்க டீம் கரூர்ல இருக்க முக்கியமான கிரியேட்டர்ஸ் எல்லாம் பேசி ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அந்த உண்மையை தான் ப்ரூஃபோட இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கரூர்ல விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சதும் கொஞ்ச நேரத்திலேயே கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாம நிறைய பேர் உள்ள வந்து சேர ஆரம்பிச்சாங்க. விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது எங்க இருந்துன்னு தெரியல, ஆனா சில பேர் அவரை பார்த்து தப்பான வார்த்தைகள் மூலம் பேசவும் கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி எரியவும் ஆரம்பிச்சாங்க. சரி, அதெல்லாம் ஏதோ ஒரு விஜயோட ஹேட்டர்ஸ் தான் பண்றாங்க, சோ அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு விஜய் பேச ஆரம்பிச்சிருந்தா கூட, ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலே தாவேகா கொடி பதிச்ச ஆம்புலன்ஸ்ல அந்த சைடு வர ஆரம்பிச்சிச்சு. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது? ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு ஃப்ரீயா இருக்க ரோடு, அதாவது அந்த பரப்புரை நடந்துட்டு இருக்க ரோடுக்கு பேரலாவே கரூர் டு கோயம்புத்தூர் போறதுக்கு ஒரு ரோடு இருக்கு, அது ஃப்ரீயா தான் இருக்க போகுது. அந்த ரோட சூஸ் பண்ணாம இவ்வளவு கூட்டங்கள் அலமோதிட்டு இருக்க அந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணணும்? அதுவும் 1 இல்ல 2 இல்ல 3 ஆம்புலன்ஸ் கிட்ட அந்த ஒரே பாதையில வந்திருக்கு. உண்மையை சொல்ல போனா அந்த செகண்ட்ல தான் இந்த மொத்த குளறுபடியுமே உருவாக ஆரம்பிச்சிச்சு. சரி, தாவேகா தரப்புல ஒரு 10,000 பேர்கிட்ட இந்த பரப்புரையில கூடுவாங்க, சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதை போலீஸ்ட கொடுக்குறாங்க. ஆனா அந்த போலீஸ் அதை என்ன பண்ணாங்க, அவங்க கேட்ட அந்த இடம் ரொம்ப ரஷ்ஷான இடம்னு சொல்லி, அது தகுதி இல்லாத இடம்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த கொடுக்குறாங்க. அதாவது வேலுச்சாமிபுரம் சொல்ற ஒரு குறுகலான இடம். மன்னர் செந்தில் பாலாஜி அவர்களே, அந்த ரோடு இருக்கிறதே 80 அடியா இருக்கும், நினைக்கிறேன் 60 அடியா இருக்கு, இல்லைன்னா 80 அடியா இருக்கும். அது 2 பக்கம் 15 அடி குறைச்சானு தட்டி வைக்கிறது. 5 30 போனா மீதி 30 அடி இருக்கு. அப்ப 30 அடிக்கு நிறுத்தினா எப்படி வேணாலும் நிறுத்தலாம். ஏதோ ஒரு குறுக்கு சந்தில கொண்டு போட்டு இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, நாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்படி நீங்களே அது ஒரு தரக்குறைவான இடம், அந்த இடத்துல இப்படி ஒரு பரப்புரை பண்றது சாத்தியமே இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்த பிறகும் கூட அந்த இடத்துக்கு நீங்க ஏன் பெர்மிஷன் கொடுத்தீங்க? அது குறுகிய இடம், அங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்த அது அருகதையிட்ட இடம்னு உத்தரவே போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தாவேகாவோட தரப்புல இருந்து 3 மணிக்கு மேலதான் இந்த பரப்புரை நடக்கும்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஆனா 12 மணிக்கே அவர் அந்த இடத்துக்கு வருவாரு, அங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாருன்னு சொல்லி சோசியல் மீடியால பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த கரூர் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா 8 மணிக்கே அந்த இடத்துக்கு வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் 10 மணில இருந்தே தொண்டர்கள் அண்ட் டிவிகே ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விஜய் அவர்கள் வருவாருன்னு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு கூட்டம் கூடுன்னு சாதாரண எங்களை மாதிரி மக்களுக்கே தெரியும். ஆனா நீங்க காவல்துறையில ஒரு உளவுத்துறைன்னு ஒரு பகுதியை வச்சு இப்ப எவ்வளவு பேர் காலையில இருந்து அங்க வந்துட்டு இருக்காங்கிறத ஒரு அனலைஸ் கூட பண்ணாம வெறும் 500 போலீஸை மட்டுமே அங்க டிப்ளாய் பண்ணிருக்கீங்க. ADSPs 4 DSPs 17 இன்ஸ்பெக்டர்ஸ் 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமா 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து கிட்டத்தட்ட நாமக்கல்ல சேர்த்து 5 மாவட்டத்துக்கு பரப்புரை போயிருக்காரு. அங்க இருக்க எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லி ஒரு டேட்டா அனலைசிஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதை போலீஸ்ட அவங்க கேட்டிருக்காங்க. அது என்ன இடம்னா லைட் ஹவுஸ் உழவர் சந்தையும். வேலுசாமிபுரத்துல ஒரு பரப்புரை பண்ண போறோம்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்டதுக்கு பரப்புரை பண்றதுக்கு அது தகுதி இல்லாத இடம், அங்க எதுக்கு நீங்க பரப்புரை பண்றீங்கன்னு சொல்லி நிராகரிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திற்கு அதிமுக சார்பில் அதுக்கு அனுமதி கேட்கிறோம். அதுல 2வது பாயிண்டா அவர் சொல்லுறாரு, தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுசாமிபுரம் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும் போது 2 பக்கம் சாலையை மறைக்கும் சூழ்நிலை ஏற்படும். ஆனா அதே இடத்தை இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பண்ண போற பிரச்சாரத்துக்காக ஒதுக்கி இருக்காங்கன்னா
எதுக்கு? இவ்வளவு கூட்டம் வரும், இவ்வளவு மக்கள் வருவாங்க, இவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ஒரு டேட்டா அனலைசிஸ் எடுத்து எவ்வளவு போலீஸ் வேணுமோ அவங்கள அங்க டிப்ளாய் பண்றதா ஒரு நல்ல உளவுத்துறைக்கும் ஒரு நல்ல டிஜிபிக்கும் அழகு. நல்லா ஏத்துக்க முடியாதுங்கண்ணா. ஒரு கூட்டம் வரும்னு தெரியும், அது 10,000மோ 20,000மோ 50,000மோ நம்பரை விடுங்கண்ணா. ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும்ல. 500ங்கிறது கீழே இல்லைங்கண்ணா. டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா, கீழே லாண்ட் அண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா? இல்ல. தாவேக கட்சி தரப்புல இருந்து ஒரு 10,000 to 20,000 பேர் வருவாங்கப்பா, அதுக்கேற்ற பாதுகாப்பு நீங்க கொடுங்கப்பான்னு அவங்க ஒரு லெட்டர் கொடுத்திருந்தோம். போலீஸான நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க தெரியுமா? பாமர மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் கரெக்டா விஜய் அவர்கள் பேசி முடிச்சு போன உடனே லத்தி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க, இந்த டைம்ல ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னவும் அவங்கள அடிக்கவும் அவனுங்க அந்த மரத்துல ஏறி இது மேல ஏறவும் தான் இது கீழே வந்தது. கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், கூட்டத்துல இருக்க மக்களை நெரிசல்ல இருந்து பாதுகாக்கணும்னு சொல்லி நீங்க பண்ண லத்தி சார்ஜ் தான் இவ்வளவு பெரிய தள்ளுமுள்ளுக்கு காரணமே. சரி, இதெல்லாம் தாண்டி உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நியூஸ் மீடியால இருந்து உள்ள போனா நினைச்சா கூட அவங்கள பேரிகேட் போட்டு நிறுத்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. ஒரு நியூஸ் சேனல்னா அவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அது அவங்களுக்கு தெரிய விடாம தடுக்கிறதா உங்க போலீஸ் மாதிரியான ஆட்களோட வேலையா? இதெல்லாம் பத்தி போய் டிஜிபி அவர்கள்கிட்ட போய் கேட்டா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் நாங்க அங்க போட்டிருந்தோம். ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ 2000 போலீஸ் அங்க எதுவுமே நடக்க கூடாதுன்னு நிப்பாட்டி இருக்கோம்னு சொல்றீங்க. உடனடியாக நமது ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் டிவிஷன் மற்றும் 3 ஐஜி 2 டிஐஜி 10 எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு 2000 போலீசுடன் சென்றுள்ளனர். கிட்டத்தட்ட 40 உயிர் போனதுக்கு அப்புறம் 2000 போலீஸ் அங்க போய் எதை காக்க போறாங்க? இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்ணனதுக்கு அப்புறம் இத்தனை அமைச்சர் இத்தனை போலீஸ் எல்லாம் வந்து எதுக்காது? இந்த செருப்புக்கு எதுக்கு சார் இத்தனை போலீஸ் காவல? ஒரு சரியான இடத்துல தேவையான போலீஸை டிப்ளாய் பண்ணி அந்த இடத்த பாதுகாக்க முடியலன்னா போலீஸ்ல இருக்க உளவுத்துறை என்ன வேலை பாக்குறீங்க? யாருக்காக வேலை பாக்குறீங்க? ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்காங்க, அதனால இப்பொழுது அதை பத்தி பேச முடியாது. போலீஸ் நீங்க முதல்ல வேலை பார்க்க வேண்டியது எங்களை மாதிரி மக்களுக்கு தான், அதுக்கு அடுத்துதான் அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும். டிஎம்கே டைரக்டான மக்களோட கேள்வி என்னன்னா, கரூர்ல இவ்வளவு பெரிய சம்பவம் கரெக்டா 8 மணிக்கு நடக்குது, ஆனா அடுத்த 10 நிமிஷத்திலேயே இந்த சம்பவம் முன்னாடியே நடக்க போறது தெரிஞ்ச மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறாரு. அவரை தொடர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் வந்து நிக்கிறாரு. அடுத்த 10 நிமிஷத்திலே டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில இருந்து கரூர் ஓடி வராரு. இன்று இரவே தனி விமானத்தில் கரூர் விரைகிறார் முதலமைச்சர் மு.க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துபாயில இருந்து கரூரை நோக்கி ஓடி வராரு. இவ்வளவு நாள் எவ்வளவோ அப்பாவி மக்கள் உயிரிழப்புக்கு குரல் கொடுக்காத சில பேர் இப்ப இங்க திடீர்னு உயிரிழப்பு ஏற்பட்ட உடனே திரு ரஜினி அவர்கள் அங்க உயிர் போன நம் நாட்டு மக்களுக்கு அனுதாபம்னு சொல்லி போஸ்ட் போடுறாரு. நெஞ்சை பதைக்கிறதுன்னு சொல்லி திரு கமலஹாசன் அவர்கள் போஸ்ட் போடுறாரு. அந்த ஏரியாக்குள்ள நம்பர் பிளேட்டே இல்லாம ஆம்புலன்ஸ்ல திடீர்னு வர ஆரம்பிக்குது. ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்கும், எல்லா ஆம்புலன்ஸ் எம்டியா போகுது. எதுக்காக அந்த ஒரு வெறும் விளம்பரம்? ஆம்புலன்ஸ் வந்து நாங்க நிப்பாட்டி கேட்டோம் அப்படின்னா போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. என்ன பண்றது? எதுக்கு சார்? தெரிய வேண்டிய நம்பரே இல்ல. வேணுமே ரவுண்ட் அடிக்கிறாங்க. சும்மா எம்டி ஆம்புலன்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. நாங்க இத்தனை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் Facebookல லைவ் வந்து அன்பில் மகேஷ் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஹாஸ்பிட்டல்ல நின்று அங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு எங்கிருந்து வந்தானுங்களே தெரியல. இந்த நியூஸ் சேனல்ல இந்த பிரச்சாரத்தை பத்தியும் இங்க நடந்த உயிரிழப்புகளை பத்தியும் எக்கச்சக்கமா நியூஸ் பரப்பப்பட்டு அது ட்ரெண்டிங்கும் ஆச்சு. விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க. தாவேக தொண்டர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்து 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயர்ந்து என் கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க, கீழே விழுந்து போட்டு எல்லாரும் மிதிச்சாங்க தெரியுமா? போலீஸ் இருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்ச எத்தனை குழந்தைங்க உயிர் போயிடுச்சு தெரியுமா? எத்தனை பேர் மயக்க முடியும், தண்ணி கூட கொடுக்க முடியல. அதிகமான மக்கள் வரத செய்வாங்க. அப்ப எதா தகுதியான இடத்தை கொடுத்திருக்கலாம்ல. ஸ்பீக்கர் கட் பண்ணோம், நாமக்கல் எல்லாம் அவ்வளவு எதுக்கு ஸ்பீக்கர் கட் பண்ணோம்? திட்டமிட்டு அவங்க வந்து ரவுடி பசங்களை உள்ள விட்டுட்டாங்க. உள்ள விட்டுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க, மயக்கம் வரத்துக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. அந்த குழிகளை தள்ளிட்டாங்க. எங்களால விழுந்தோம், கொத்தோட அப்படியே சாயறாங்க. போலீஸ்காரங்களே சொல்றோம், அவங்களும் ஒண்ணுமே ஆனா எதுவுமே அவங்களும் பேசவே இல்ல. பெருமைகளை சிரிக்க வச்சு பாத்துக்குவாங்க. யாருக்குமே கெட்டதுல நினைக்கவே மாட்டாங்க. அவங்க கஷ்டத்துல இருந்தாலும் நாங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க உயிரே போய் கிடக்குதுங்க. இப்படி ஒரு
பாலிடிக்ஸ நாங்க பார்த்ததே இல்ல. நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இவ்வளவு அரசியல் பண்ணுவீங்களா? செந்தில் பாலாஜி அவர்களை ஏற்கனவே ஒரு மேடையில சொல்லியிருக்காரு, அந்த ரோடு இருக்கிறதே 80 அடி தான் இருக்கும் நினைக்கிறேன். 60 அடியா இருக்கு, இல்லைன்னா 80 அடியா இருக்கு. ரோட்ல பாஞ்சு 30 போனா மீதி 30 அடி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே இப்படி ஒரு தகுதியே இல்லாத இடத்துக்கு என்ன திராவிட மாடலுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க? இப்ப மத்தவங்கள வீடியோஸ் போட்டுட்டு இருக்க மாதிரி இப்ப இப்படி அழுதுட்டு இருக்காங்களே, கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு எதுக்கு அழுகல? எதுக்கு ஏர் ஷோக்கு அழுகல? அப்பெல்லாம் உங்க திராவிட மாடல் என்னாச்சு அப்படின்னு கேட்க நான் வரல. மேபி நீங்க அங்க நடந்த சம்பவத்தை வச்சு நீங்க அதுல இருந்து திருந்தி அதுல இருந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகி கொஞ்சம் அழுகலாம் நினைச்சு அழுதுருப்பீங்க. ஆனா இப்படி அழுகிறதுக்கு பதிலாகவும் வருத்தப்படுறதுக்கு பதிலாகவும் ரேலி நடக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டான ஆட்களை செட் பண்ணி இவங்களை இதுல இருந்து காப்பாத்திருக்கலாமே. அதை நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷனா பண்ணிருக்கலாமே. ஆனா நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷனா பண்ணது என்ன தெரியுமா? அங்க உயிரை காப்பாற்ற வந்த ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லயும் திமுக மருத்துவ அணியோட போஸ்டர்களையும் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க மக்களுக்கு கொடுத்த வாட்டர் பாட்டில்ல உங்க பேரு பதிச்ச ஸ்டிக்கரை ஒட்டி கொடுக்கறது தான் உங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷனா? ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உடனே திமுக பேனர், மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி பெயர் பொறித்த ஸ்டிக்கருடன் வாட்டர் பாட்டில். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பண்ணது நான் சரின்னு சொல்ல வரல, அவரை நான் சப்போர்ட் பண்ணியும் பேசல. ஆனா தாவேகாவோட கரூர் மாவட்ட செயலாளர் போலீஸ் இப்படி ஒரு நெருக்கடியான இடத்துல ஒரு இடத்தை பரப்புரைக்காக கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்க நிராகரிச்சிருக்கலாம். அப்படியேப்பட்ட இடத்தை நீங்க அக்செப்ட் பண்ணாம உங்க ஸ்டாண்ட்லயே நின்று அதை தவிர்த்திருக்கலாம். ஆனா அதையும் அக்செப்ட் பண்ணி 3 மணிக்கு நடக்க போற பிரச்சாரத்துக்கு 12 மணிக்கா விஜய் அவர்கள் கரூர் வராருன்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு அதை நம்பி மக்கள் எல்லாரும் காலை 8 மணிக்கே கூட வச்சு சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்பட வச்சிருக்கீங்க. 3 மணிக்கு ரேலிக்கு வரோம்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்கு ரேலிக்கு வரோம்னு சொல்லி போஸ்ட் போட்டுட்டு 7 மணி நேரம் லேட்டா எதுக்கு கரூருக்கு வர்றீங்க? ஆக்சுவல் சம்பவம், விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே ஜெனரேட்டர்ல கரண்ட் கட் ஆகுது. செப்பல் எடுத்து வீச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா ஜெனரேட்டர்ல கரண்ட் கட் ஆன உடனே போலீஸ் எந்த ஒரு நியூஸையோ மீடியாவையோ உள்ள வரவிடல. அதே சமயத்துல பரப்புரை நடந்துட்டு இருக்க அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. தாவேக தலைவர் விஜயும் பேச்ச முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த போலீஸும் லத்தி சார்ஜ்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அங்க நார்மலா கிளம்பி போயிட்டு இருந்த கூட்டத்தை அரசர் முரசுல தள்ளுமுள்ளா மாத்த ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் நடந்த எல்லா பரப்புரையிலையுமே ஒரு கூட்டத்தை கலைக்க லத்தி சார்ஜ் தான் யூஸ் பண்ணாங்களா? திடீர்னு ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது, லத்தி சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கூட்ட நெரிசல மக்கள் சாக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல செந்தில் பாலாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு நியூஸ்ல லைவ் வருது, ஸ்டாலின் அவர்கள் சென்னையில இருந்து கரூர் கூடி வராரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாயில இருந்து கரூர் கூடி வராது, பிரதமர் வரைக்கும் இந்த நியூஸ் போகுது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 5 நிமிஷத்துல ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கன்னு சொல்லி ஒரு அலாட்மெண்ட்டை ட்வீட் பண்றாரு. இங்க நடந்த அரசியல்கள்ல இன்னும் கேவலமான விஷயங்கள் என்னன்னா, அன்னைக்கு நைட்டே தமிழ்நாடு மாணவர் சங்கத்தில இருந்து விஜய்க்கு அகைன்ஸ்டா டிஎம்கே சார்பில் எக்கச்சக்க போஸ்டர் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சாங்க. போஸ்டர் திமுக ஓட்ட சொன்னாங்களா? இது ஓட்ட சொல்லி எம்எல்ஏ கொடுத்தாங்களா? யாரு? கணபதியா? காரம்பா கணபதி கொடுத்தாங்களா? இதுக்கெல்லாம் மேல ஒருத்தர் பேட்டியே கொடுத்திருக்கான். பாக்குறதா ரசிகர்களா தான் நிறைய பேர் போயிருக்காங்க. அவர் ஒரு தலைவரா யாருமே ஏத்து கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா தலைவரா ஏத்து கிடையாது, ஒரு ரசிகரா தான் போய் பார்க்க போறீங்க. ஆக்சுவலா இந்த பையனை டிஎம்கே கட்சியை சார்ந்தவன் தான். 6 மணிக்கு மேல ஒருத்தவங்க இறந்துட்டா அவங்க உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூலே இருந்தாலும் அன்னைக்கு நைட்டே அங்க நான் இறந்த எல்லாரோட உடல்களையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்க. எதுக்கு? அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு கட்டத்துல அழுதுட்டு இருக்கு, அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போறாங்க, அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒரு பையன் கிட்ட உட்காந்து திரும்பவும் அழுதுட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு பாட்டியம்மா ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை அப்படியே கட் பண்ணோம்னா திரும்ப அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த பேசிஸ் அடிப்படையில லைவ்ல காமிச்சிங்க? இதுக்கெல்லாம் மேல பாலிமர் நியூஸ்ல இருந்து போஸ்ட்மார்ட்டத்துல ஏதோ எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி போஸ்ட் போட்ட ஒரு வீடியோவே காணோம். ஆனா அடுத்தடுத்து தாவேக சார்பில் இருக்க முக்கிய புள்ளிகள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேல எஃப்ஐஆர். அதே மாதிரி இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்த, இதை பத்தி என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி உண்மைகளை பரப்பிக்கிட்டு இருந்த சில யூடியூப் சேனல்ஸ் தடை பண்ணி அவங்களே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா இவ்வளவு பேசிட்டு இருக்க, விஜய் கேண்டா ஏத்துட்டு இவ்வளவு பேசுற அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் சொல்ற பதில் என்னன்னா, இன்னைக்கு 36 பேருக்கு மேல கரூர்ல செத்து இருக்காங்க. கரூர்ல நடந்த விஷயத்த மாத்த முடியாது. இன்னைக்கு கரூர்ல நடந்திருக்கு, ஆனா நாளைக்கு எங்க ஊர்ல என் வீட்டுல நடக்கும். என்ன சார்ந்த என் மக்கள் உயிரோட இருக்கணும்னா இதுக்கான விழிப்புணர்வை நான் கொடுத்துதான் ஆகணும். அதுதான் என்னோட பொறுப்பு, என்னோட கடமை.
நீங்க என்னடா தாவேகா கட்சியை சேர்ந்தவனா கேட்டா, நான் தாவேகா கட்சியை சேர்ந்தவனு கிடையாது, ஏடிஎம்கே சேர்ந்தவனு கிடையாது, டிஎம்கே சேர்ந்தவனு கிடையாது, என்டிகே சேர்ந்தவனு கிடையாது. நான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சி தான். எப்பவுமே எதிர்கட்சியா இருந்து தான் கேள்வி கேட்போம். மக்கள் கேட்கிற கேள்விக்கு கொடுக்க வேண்டிய பதில் உங்களுடையது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு, இதெல்லாம் யாரு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் ஆதாரத்தோட சீக்கிரமே நிரூபிக்கப்படணும். இப்போ நீங்க ப்ரீவியஸா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கும் போதே கோர்ட்ல இந்த கேஸ் ஹேரிங்க்கு வந்து அதுக்காக சில ஆர்டர்ஸும் கோர்ட்ல இருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நீதிமன்றத்தில் இந்த நீதிபதிகளை டிவிகே கட்சி அவர்களையும் இப்ப இருக்க கவர்மெண்ட்டையும் கிளின்னு கிழிச்சிருக்காங்க. அப்படி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? மாநில நெடுஞ்சாலைகள்ல எவ்வாறு நீங்க அனுமதி வழங்கினீங்க, அதுக்கான பெர்மிஷன் லெட்டர் எங்க? டிவிக்கு தரப்பா நடத்தின இந்த பரப்புரைக்கு சரியான குடிநீர் வழங்கப்பட்டதா? பேசிக் நீட்ஸான ஃபுட்டு, டாய்லெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சா? இந்த மாதிரி நார்மலான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு கட்டம் வரைக்கும். இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமா ஹார்ஸா பேச ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, எங்க என்ன நடந்தாலும் எல்லா சிட்டிசன்ஸுமே கவர்மெண்டோட பொறுப்பு தான். அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பாதுகாக்க வேண்டியது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு தான். இனிமே எந்த பார்ட்டியா இருந்தாலும் நேஷனல் ஹைவேஸ்ல இல்ல ஹைவேஸ்லன்னு ஏதாவது ரேலி நடத்தினாலே அத்தியாவசியமான தேவைகள் என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட் எடுத்து அதை ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்களான்னு மானிட்டர் பண்ண சொல்லியும், ஒருவேளை அவங்க அப்படி பண்ணலைன்னா அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி அந்த ரேலிக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க, SOB கிளியர் பண்ற வரைக்கும் யாருக்குமே பெர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. இப்படி உத்தரவு கொடுத்திருந்த டைம்ல தான் டிவிகே கட்சியை பத்தி கிளிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கப்போ கட்சி தலைவர்கள்லாம் எங்க ஓடி போனீங்க? இப்படி ஓடுறது ஒரு தலைவனுக்கான பண்பாகுமா? இது ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியானு ஸ்ட்ரைட்டாவே கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவேகாவோட பஸ் ரோட்ல வரும்போது கூட ஒரு பையன் அது மேல இடிச்சு விழுகிற காட்சியில நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அந்த பஸ் மேலையும் அந்த டிரைவர் மேலையும் ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டீங்களா? ஆக்சிடென்ட் நடந்தா அந்த வெஹிக்கிளை நிறுத்தணும், அதுதான் ஜெனரலா சட்டப்படி சரி. ஆனா இந்த வண்டி நிறுத்தாம போயிட்டே இருந்திருக்கு. சோ அவங்க மேல ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டீங்களா, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டிருக்காங்க. அண்ட் புஷ்யானந்த் அவர்களும் நிர்மல் அவர்களும் கேட்டது மாதிரி ஆன்டிசிபேட்டரிக் பெயில தர முடியாதுன்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாங்க. ஏன் இன்னும் இவங்க யாரையுமே அரெஸ்ட் பண்ணல, ஏன் கவர்மெண்ட் இப்படி ஒரு பார்ஷியாலிட்டி காமிச்சிட்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம கட்சியில யார் வேணாலும் எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணப்படலாங்கிற ஒரு நிலை இப்போ வந்திருக்கு. இதுக்கு மேல இதை இன்னும் தீர விசாரிக்கணும், ஆதாரங்களோட எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி சோ கோர்ட்டே SIT அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதுக்கு அஸ்ரா கார்க்ன்ற IPS ஆபீசரை ஹெட்டா நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி CBIல வேற ஒரு கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த கேஸை இதுக்கு எடுக்க வேணாலும், CBI என்கொயரி வேணாலும் தள்ளி போட்டாங்க. சோ இதெல்லாம் தான் இப்ப நடந்து முடிஞ்சிருக்குது. இதுக்கு மேல டிவிகே தலைவர்கள் யார் மேல வேணா எப்ப வேணா FIR போடப்படலாம். கோர்ட்டே முன் வந்து இதுதான் நடந்துச்சு, இவங்க தான் பண்ணாங்கன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம எல்லார் மேலையும் வெறும் விமர்சனங்களை மட்டுமே வச்சு SIT கமிஷனை அக்ஷரா கார்க் தலைமையில இன்வெஸ்டிகேஷனுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த SITயோட ரிசல்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வர வரைக்கும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகும். அண்ட் அது வரைக்கும் இதுதான் நடந்துச்சு, இதுதான் எக்ஸாக்டா 100% நடந்துச்சுன்னு யாராலையும் எப்பவுமே சொல்ல முடியாது. ஸோ கரூர்ல இறந்த அந்த 40 பேருக்கான ஜஸ்டிஸ் சீக்கிரமே கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ, அது யாரா இருந்தாலும் சரி அவங்க அரெஸ்ட் பண்ணப்படணும். இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம மக்களான நாம தான் விழிப்புணர்வோட இருக்கணும். ஸோ இதனால இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு கிடைச்ச ப்ரூஃபோட, எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனோட போட்ட இந்த வீடியோக்கோ இல்லை எனக்கோ என்ன வேணா ஆகலாம். ஸோ அதான் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லார்ட்டையும் நான் தயவு செஞ்சு கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பார்ட்டி பின்னாடியும் கண்மூடித்தனமா நிற்காதீங்க. We all must stand with people of Karur. கரூர்ல நடந்தது பெரும் துயரம், கொடுந்துயரம். மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது. மானுட பற்று அனைவருக்கும் வேண்டியது. அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த தனது ஆட்சியை காப்பாத்திக்கணும், தன் பதவியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்க பலியாக்கப்பட்டிருப்பது உயிர். எந்தவித முன்னறிவிப்பு கிடையாது, எந்த முன்னெச்சரிக்கையும் கிடையாது. ஊர்வலம் நடத்த போவது முன்கூட்டியே தெரியும். அதுக்கு தகுந்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கணும். எந்த பாதுகாப்பும் செய்யாம ஒரு கையாளாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதைத்தான் உளறி கொண்டிருப்பார்கள்.